வந்து நம்ம வாக்கிங் வரோம் பார்த்தோன்னே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ சூப்பராக தான் சொன்னாங்க. ஸோ வந்து He is walking by foot. Raja, this one Raja, and this one Tipu. This one Munchi. Oh, Bablu. Nickname Munshi, हमारा भाई Munshi. This one nickname Mantri. MLA. ஜாலியாக பேசுவாங்க எல்லாரும். Where are you from? So I am from Tamil Nadu. Okay. So see my map. So map Tamil Nadu via Coimbatore to Ladakh jayega. Where are you coming? On foot. By foot. By foot is my dream. Your dream, I understand. You can come with Kerala. No. Tamil Nadu. By foot here. Yeah. He is my friend. Why? Which time? This one How going much? to Ladakh. How much? No. ये हमारा ये सरपंच है सरपंच. 8 days here. By walk. By walk and lift. By walk and lift. Yeah. Only lift. 8 दिन हो गए चलते हुए इसको तमिलनाडु से. Okay. भाई लिफ्ट भी लिया है ना, फिर पे कहाँ आएगा 8 दिन? And you go. Okay, thank you. Go. Thank you. Nice Straight. to meet you, भैया. Go straight. Okay, bye. Super. So tell hi. ஸோ வந்து எல்லாரும் ஜாலியாக பேசுகிறாங்க. ஸோ வந்து பார்ப்போம். போய் நம்ம ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு போகலாங்க எதுவாக இருந்தாலும். கைஸ் அப்ளை இருந்து நானும் பார்த்துட்டேன். ஸோ சுத்தமாக வந்து நெட்ஒர்க்கே இல்லைங்க. ஸோ ஃபோனில் வந்து ஸோ கொஞ்சம் அவுட்டர் போய் பார்ப்போம் கிடைக்குமா என்னென்னு. ஸோ சிட்டிக்குள்ளே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஸோ என்னன்னு தெரில. ஸோ அவ்வளோதான் சொன்னார். அவுட்டர் போனாங்க கொஞ்சம் கிடைக்கும் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. சிம்மெல்லாம் வேறு வாங்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ வந்து மூஞ்சிலாம் மூஞ்சி கழுவிட்டு ஸோ வந்து இப்போ தாங்க பல்லு மூஞ்சிலாம் எல்லாத்தையும் கழுவி அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ரீநகர் போயிட்டு தான் நம்ம போகணும். ஏன்னா ஸ்ரீநகர் போய் தான் போக முடியும், வேறு வழி இல்லை. ஸோ போயிட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லடாக் தாங்க இன்னைக்குள்ளே போக பார்க்கணுங்க லடாக்கு எப்படியாவது. பார்ப்போம். A few moments later. ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் தாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி காரணம் வந்து நம்மளுக்கு ஒரு 70 கிலோமீட்டர் தராறாங்க. ஸ்ரீநகர் வந்து நமக்கு இன்னும் 290 கிலோமீட்டர். ஸோ நமக்கு 70 கிலோமீட்டர் தந்திருக்காரு தராரு. இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ சின்ன பிரேக் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே முன்னாடி போக வேண்டியதாங்க. ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அண்ணா வந்து இந்த இடத்தெல்லாம் சுற்றி அப்படியே வீடியோ எடுக்க சொன்னாருங்க. ஸோ அவர் வந்து தம் போட்டிருக்காரு. ஸோ நம்ம வந்து அப்படியே இந்த இடத்த அப்படியே காட்ட சொன்னாங்க. நான் இங்கே தான் அந்த ரெஸ்ட் ரூம் போனேன். நான் ரெஸ்ட் ரூம் போனது அப்படியே பாருங்களேன் இந்த இடத்த நீங்களே. ஸோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ வந்து இந்த இடத்துல அப்படியே நிறுத்திட்டோம். ஸோ அண்ணா வந்து அங்கே நின்றுருக்காருங்க. ஸோ நிறைய ராலி போகுது. ஸோ பார்ப்போம். நம்ம ஸ்ரீநகர் போனதுக்கப்புறம் தாங்க நம்மளுக்கு லேக்கு ஸ்ட்ரெயிட்டாக வண்டி இருக்குன்னு நினைக்கிறேங்க. போய் பார்த்தா தாங்க தெரியும். ஸோ நெட்வொர்க் இப்போது சுத்தமாக கிடைக்கலங்க எனக்கு. ஸோ சூப்பராக இருக்குங்க இடம். நல்லா தான் இருக்குது இந்த இடம். ஏதோ வேறு ஏதோ இதில் ஊரில் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. வேறு ஏதோ கண்ட்ரியில் அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அப்படியே கிளம்பலாம். A few moments later. ஸோ ஏஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து உதம்பூர் ஆமாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து உதம்பூர். வந்து அங்கே நம்மளை அந்த அண்ணா இறக்கி விட்டாருங்க. ஸோ வந்து ஒரு இவ்வளோ தூரம் லிஃப்ட் கொடுத்தாரு. பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ரீநகர் போக வேண்டியதாங்க. ஸ்ரீநகர் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்து எப்படியோ ஒன்று சீக்கிரமாக லடாக் போயிடணும். லடாக் போய் நம்மளோட பிளேஸை போயிட்டு ஸோ அந்த நம்ம கார்த்தூமில் அந்த இடத்தையெல்லாம் பார்த்தோன்னே அதுக்கப்புறம் நம்ம வரது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரியாமல் கூட வந்துக்கலாம். பட் நம்ம சீக்கிரமாக போய் பார்க்கணும், அவ்வளோதாங்க என்னோட டார்கெட் இப்போதைக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடந்து வந்துருக்கும்போது நம்மளை எங்கே போகிறோன்னு அப்படின்னு கேட்டாருங்க. ஸோ ரொம்ப சரி ஓகே பார்த்து போங்க, பத்திரமா போங்க, நல்லா பேசினாருங்க. ஸோ ஹாய் யுவர் நேம்? Tahir. So thank you Sunila. So thank you so much Via. Okay, bye. So next time meet. Okay, bye. Guys, பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பக்கத்தில் நம்ம நடந்து வந்துட்டு இருந்திருப்போங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கார் நிப்பாட்டி வந்து JK வண்டி தான், ஜம்மு காஷ்மீர் வண்டி தான். நிப்பாட்டி நம்மகிட்ட வந்து பேசினாங்க. அப்புறம் அவன் டக்குன்னு தமிழா அப்படின்னு கேட்டார் திடீர்னு. ஆமாம் நான் தமிழ்னா நீங்கள் அப்படின்னாரையா? நானும் தமிழ் தான், நான் கேரளா அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ வந்து கேரளாக்காரங்க 2 பேர் பார்த்தாங்க. ஸோ 2 அண்ணா. ஸோ தமிழ் நல்லாவும் பேசினாங்க, சூப்பராக பேசினாங்க. ஸோ வந்து திருவாந்தம்ங்க அவங்க. சரி வந்து லிஃப்ட்டு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ
நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கேன். ஸோ ஐயோ சுத்தமாக முடியல, காலையில் சாப்பிட்லையா, அதனால ஒன்றும் பண்ண முடியலங்க. யாரோ ஒருத்தர் நிப்பாட்டு வர போல ஸ்லோ பண்ணாருன்னு ஒரு பார்த்து. 1 hour later. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பிரெட் ஆம்லேட்டில் அப்படியே ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்ருக்கேங்க. ஸோ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எதுவும் வந்து காலையில் சாப்பிட்லாம். ஸோ ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஸ்ரீநகர் போதி நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பாதையை நோக்கி 150 கிலோமீட்டர் இன்னும் இருக்குங்க. ஸோ இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அப்படியே நான் போகிறோம். ஸோ நான் இதை வந்து இன்னொரு லிஃப்ட் கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே கைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ரீநகருக்கு பார்த்தீங்கன்னா 148 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம அப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோங்க அப்படி இப்படி நம்ம ஸோ வந்து சுத்தமாக லிஃப்ட்டு வந்து கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. சுத்தமாக ராலி கூட கிடைக்க மாட்டேங்குது. சரி பார்ப்பாங்க, ஒவ்வொரு ரெண்டையாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸோ ரூம் எடுத்தாச்சுங்க. ஸோ ரூம் வந்து எடுத்தாச்சு. நம்ம வந்து நான் என்னென்ன நடந்தது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் வந்து நம்ம என்னென்னமோ நடந்துருச்சுங்க. இன்றைக்கி வந்து நம்ம லிஃப்ட் அடிச்சு வரையில நிறையா நடந்துருச்சு. ஸோ வந்து என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க எனக்கு. ஸோ நிறைய ஹெல்ப்பிங் பர்சன்ஸை நிறையா பார்த்தேன். எனக்கு மனசே இல்லைங்க. எனக்கு அவங்களெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு கண்ணில் தண்ணி வர மாதிரி இருந்துச்சு எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணதில்ல. இப்போ கூட ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாருங்க. ஹெல்ப் பண்ணி தான் ரூம் வாங்கி இது பண்ணி கொடுத்தாங்க காஷ்மீரில். இப்போ நான் கரெக்டாக காஷ்மீரில் இருக்கேன். நம்ம ஓகேங்களா, நம்ம அங்கே வந்து ஜம்முவில் வந்து விட்டுருப்போம். நம்ம இப்போ கரெக்டாக காஷ்மீரில் இருக்கேங்க. ஸோ ஓகேங்களா, நான் இப்போ வந்து அது என்ன தெரில. ஸோ போய் பார்க்கலாங்க வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு. ஸோ வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. 7 மணி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருட்டே இல்லைங்க. வந்து 7 மணி ஆச்சு. போகும் டைமு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 5-6 மணி டைம் தாங்க எனக்கு தெரிஞ்சு 1 ஹவருக்கு கொஞ்சம் டைம் இதாக இருக்குங்க. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து காஷ்மீர் ஏரியாஸில் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ சும்மா அப்படியே பார்க்கலாம் சொல்லி சுற்றுறோம். ஸோ ஒரு நைட்டு ஒரு 9 மணிக்கு போகலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தான் ஸ்டே பண்ண போகிறோம். அதாவது ஒரு 9 மணிக்கு போய்க்கலாம். ஸோ அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே ஜாலியாக இங்கே கொஞ்சம் சுற்றிட்டு அப்படியே போகலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருட்டில் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ ஃபுல்லாக வந்து போட் ரைடிங் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லாயிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா சில சிட்டி அப்புறம் மலை மேலே அங்கே டாப்பில் தெரிஞ்சு பார்த்தீங்களா லைட்டே மலை மேலாம் வீடுங்க. அப்போ பயங்கரங்க. ஸோ ஹே ஐஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ரூம் புக் பண்ணி படுத்து தூங்க போகிறேங்க. ஸோ வந்து ரூம் ஓகேங்க. எனக்கு இந்தளவுக்கு எனக்கு பெரிய ரூம் கூட எனக்கு தேவையே இல்லைங்க. ஏன்னா வந்து இட்ஸ் ஓகே ரூம் இட்ஸ் பெட்டர். நான் வந்து இவ்வளோ பெரிய ரூம் எனக்கு தேவையே பட்டிருக்காது. எனக்கு சும்மா ஒரு கீழே ஒரு ஹால் கீழே இந்த ஒரு இதில் படுக்க சொல்லி தாங்க படுத்திருப்பேன். இவ்வளோ பெருசு எனக்கு தேவை இருந்திருங்க. இப்போ அரோடு வச்சு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 600 rupees சொன்னாங்க. ஒர்த்ஃபுல்லுங்க. ஸோ இப்போ நம்ம வெளியே போய் நூடுல்ஸ் சாப்பிட்றோங்க. ஸோ அது வந்து வயிறு நல்லா ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கு முன்னாடியே சப்பாத்தி சாப்பிட்டோம், 3 சப்பாத்தி. இப்போ ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் ஆகிடுச்சிங்க. ஸோ வந்து இப்போ தான் ஸோ இப்படி கொஞ்சம் குளிக்கலைங்க. ஏன்னா குளித்தா ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஸோ ஐ மீன் ஐயோ குளிருதுங்க, ரொம்ப குளிருது. ஸோ அதனால் நம்ம பேக்லாம் மறுபடியும் இப்போ பேக் பண்ணி வச்சுட்டு ஸோ இப்போ அவர் வந்தார். ஸோ ஜாலியாக பேசினாருங்க. ஸோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, ஜாலியாக பேசுகிறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட அதை எடுத்துக்க டைம் வேணாலும் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஷூ மாட்டிட்டு அப்படியே நம்ம அப்படியே கிளம்பலாங்க. ஸோ